பார்த்து வருகிறோம். மதுரையில் அமைச்சர் நிகழ்ச்சிக்காக 3 மணி நேரத்திற்கும் மேலாக மக்களை காத்திருக்க வைத்திருந்த அவல நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. தாமதமாக வந்த அமைச்சரால் கால் கடக்க காத்திருந்த மக்கள் பெரும் அவதியடைந்து வந்திருக்கின்றனர். மேலும் நிகழ்ச்சியை முடித்த அமைச்சர் நேரு முத்தங்குடி வராமல் அலங்காநல்லூர் சென்றதால் அங்கே காத்திருக்க வேண்டிய அவல நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மதுரையில் அமைச்சர் நிகழ்ச்சிக்காக 3 மணி நேரத்திற்கும் மேலாக மக்களை காத்திருக்க வைத்த அவல நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலைய திறப்பு விழா மற்றும் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம், அதேபோன்று ஒத்தக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பகுதிகளில் புதிய பாதாள சாக்கடை பணித்திட்டம் தொடக்க விழாவானது இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் நகராட்சித்துறை அமைச்சர் நேரு பங்கேற்பதற்காக உத்தங்குடி பகுதியில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அங்கு அந்த நிகழ்ச்சிக்காக மதுரையின் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் அரசு பேருந்துகள் மூலமாக அழைத்து வரப்பட்டிருந்தனர். இந்த நிலைதான் காலை 8:30 மணிக்காக இந்த அரசு நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பொதுமக்கள் அழைத்து வரப்பட்ட நிலையில்தான் அவர்கள் காலை 7 மணிக்கெல்லாம் அழைத்து வரப்பட்ட நிலையில் தற்பொழுது 10:30 மணி ஆகி 3 மணி நேரத்தை கடந்தும் தற்போது வரைக்குமாக அமைச்சருடைய நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு சூழலிலும் அமைச்சர்கள் மேலூர் மற்றும் அலங்காநல்லூர் பகுதிகளுக்கு சென்ற நிலையில் தற்போது வரைக்குமாக வருகை தராத ஒரு சூழலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலே பொதுமக்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடியது போன்ற நாட்களில் அரசு விழாவிற்காக பொதுமக்களை அழைத்து வரப்பட்டு 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அமைச்சர் நேருவை வரவேற்பதற்காக மதுரை ஒத்தக்கடை பைபாஸ் சாலை முதல் மாட்டுத்தாவணி வரைக்குமாக சாலை முழுவதிலுமாக திமுக கொடிக்கம்பங்கள் 3 புறங்களிலும், அதாவது சாலையுடைய 2 புறங்களிலும் சரி, அதே போன்று நடுவே இருக்கக்கூடிய பாதுகாப்பு சுவர்களிலும் முழுவதிலுமாக கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் கடும் சிரமத்தோடு செல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதி முழுவதிலுமாக 3 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.